ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பேசலான்னு இருக்கேன். மேபி ஒன்று உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலாம், ஒன்று இல்லாமல் தெரியலாம். ஸோ 2 விஷயத்தை முக்கியமாக பேசலான்னு இருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. என்னோடய வீடியோவில் ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இது வரலை, அது வரலை, இங்கே வந்தால் என்ன பண்ணலாம், இது வந்தால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டவுட்டு எல்லாம் கமெண்ட்ஸில் நான் படித்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய பேர்த்துக்கு அதில் டவுட் இருக்குது. ஸோ அதனால் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வெபினார் யூடியூப்பில் இல்லாமல் என்னுடைய பர்சனல் வெப்சைட்டில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, 2 வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம வீடியோவில். அதில் இருக்கிற ஒரு 4 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங்னு ஒரு வீடியோ இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெரோதா ஃபுல் டுட்டோரியல்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு தாராளமாக இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெபினார் செஷனை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஷின் பண்ணுவீங்க, இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு கொஷின் பண்ணுவார். பட் ரெண்டுக்குமே கான்ஃப்ளிக்ட் வரும். ஏன்னா அவர் ஒரு மிட் பாத்தில் இருப்பார், நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வெபினார் செஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த வெபினார் செஷனை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு தரேன். நீங்கள் தாராளமாக என்ன கொஷின் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ தாராளமாக கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக 100% ஷேர் பண்ணுவேன். அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, நான் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு இந்த வெபினார் செஷனை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் கன்ஃபார்ம்டு டேட் நான் இன்னும் பிளான் பண்ணலை. ஸோ அதனால் அந்த டேட்டை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஷூன் ஒரு வித்தின் ஒரு 1 வீக்குள்ளேயே கண்டிப்பாக இந்த வெபினார் செஷன் கண்டக்ட் பண்ணிவிடுவேன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய அடுத்த வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். டெஃபினட்டாக நீங்கள் வெபினார் செஷனில் ஜாயின் பண்ண முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நான் இதுக்கு எந்த சார்ஜும் பண்ண போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்த்து என்னுடைய இன்கம் என்ன, ட்ரேடிங் பண்ணி நான் சம்பாதிச்ச பணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவு அப்படிங்கிறத நான் பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் பண்ணுறேன். அதனால் உங்கள் சப்போர்ட் நிறையா தேவைப்படும். ஏன்னா நான் என்னுடைய இன்கம்மை யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. பட் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் புதுசாக வரீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் புதுசாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த வேலையை பார்க்குறேன். பட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மை 2021 ப்ராஃபிட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போன வருஷம் ஃபுல்லாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மற்ற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ஜனவரி மந்த் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத நான் போயிட்டு என்னோடய ஜெரோதா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அதில் என்னுடைய பெஸ்ட்டு ட்ரேட்ஸ் என்ன, ஒர்ஸ்ட்டு ட்ரேட்ஸ் என்ன. லாஸே பண்ணாமல் ட்ரேட் பண்ணணும்னா முடியவே முடியாது. லாஸும் ஆயிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்னோடய அக்கௌண்ட்டில் காட்டுறேன். வாங்க பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டெலகிராம் சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கேன். என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது என்னோட ஒரு அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் தான் இப்போ ரீசெண்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது இந்த ஜனவரி மந்தோட எண்டில் தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் இருந்த மணி எல்லாத்தையுமே இதுக்கு மூவ் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணுறதுனால. ஸோ அதனால் நான் அந்த அமௌண்ட் எல்லாம் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸும் இதில் ஒரு நெக்ஸ்ட்டு 15 டேஸும் ட்ரேட் பண்ணேன். இப்போதைக்கு இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோலில் போயிட்டு
இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது ரிப்போர்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கிறேன். நான் ஈக்விட்டி ட்ரேட் எதுவும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டைரெக்டாக போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன் 2022, ஜனவரி 31 2022 டேட்டு செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 54,000 ரூபா வந்து ப்ராஃபிட் இல்லை, லாஸ் ஆயிருக்கு. 54,000 ரூபா வந்து லாஸ் காட்டுது. பட் ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்கில் இது நடக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் என்னோட மேஜர் லாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. மேஜர் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபினான்ஸ். ஸோ இந்த மூணும் தான் வந்து மேஜர் லாஸ் இது 54,000க்கு. நான் வந்து இது 27 28 ஜனவரி எடுத்து நினைக்கிறேன் இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே. ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷில் இருந்துட்டு அப்படியே டவுனில் நெகட்டிவ் போயிடுச்சு. அன்னைக்கு லாஸ் ஆனது இதெல்லாம். பட் ஓகே. பட் இந்த அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ட்ரேட். இது கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ட்ரேட். மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்டு எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் ஃபெயில். அதாவது நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணதில் என்னோட சார்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லைன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து மேஜர் லாஸுக்கு காரணம். இது ஒன்று மட்டும் நான் ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓவராலாக 54,180 ரூபா சம்திங் வந்து லாஸ் ஆயிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் 15 டேஸில் நான் பண்ண ட்ரேடிங் டீட்டெயில்ஸ். ஓகே, இது என்னோட ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ லாக் அவுட், இன்னொரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுவேன் என்ன நடக்குதுன்னு. ஓகே, எகெயின் நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன். அதை பற்றி பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்றேன். எகெயின் நான் வந்து கன்சோல் பேஜுக்கு போயிட்டு என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட் ஒன்று பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு வீடியோக்காக. ஜனவரி 1 31 செலக்ட் பண்ணிக்கிறேன். டிசிஎஸ்ல 6 ரூபா ப்ராஃபிட்டு, சார்ஜ் 4 ரூபா 20 காசுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 80 காசு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, சந்தோஷம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஜனவரி 1 ஜனவரி 31 2022 போனேன்னா கிட்டத்தட்ட 1.84 லேக்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். 1.82 லேக்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் இந்த சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் எல்லாம் போக. ஸோ பெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டா இந்தியா ஃபியூச்சர்ஸில் எடுத்திருந்தேன். 70,000 ரூபா வந்திருக்கு. இந்தியா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 41,000 ரூபா வந்திருக்கு. ஹெச்ஏஎல் 26,000 ரூபா, மதர்ஸ் அண்ட் சுமி 19. இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் 8 ட்ரேட் வந்து வின்னிங் ட்ரேட். இது நான் வந்தது ஃபஸ்ட்டு 15 டேஸில் பண்ண ட்ரேடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்கு, 10,000 ரூபா லாஸ். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் தந்திருக்கு. இந்த ஒன்று இந்தியா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 145% ஆப்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ சூப்பரான விஷயம். ஓவராலாக 1.82 லேக்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் 54,000 ரூபா லாஸு. அப்போ அதெல்லாம் கழிச்சு பார்த்துருவோமே. ஓகே, மைனஸ் 54,000 போட்டால் 1,28,000 ரூபா வந்து எனக்கு நெட் ப்ராஃபிட். ஏன்னா 31 அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 31 ஜனவரி. ஸோ நாளைக்கு 1 ஸ்டார்ட் ஆகிடும். 1,28,000 வந்து என்னோட நெட் ப்ராஃபிட் இந்த மந்த்துக்கு. ஸோ ஓவராலாக என்னோட கேபிட்டல் வந்து 7 லட்ச ரூபாய் இருந்துச்சு. ஆனால் நான் 7 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணேன்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பாதி அமௌண்ட் கூட யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரேட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைம்ஸில் எடுத்தது. ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று எடுத்தேன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால் மினிமம் ஒரு 2 to 3 லேக்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சு தான் நான் இந்த ட்ரேடெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் இந்த மாதம். ஹோப் இந்த இயர் ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் என்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நான் என்னோட ஃப்ரீ வெபினார் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பேசிக்ஸை மட்டும் சொல்லித்தரலான் இருக்கேன். ஓகே, ஸோ அதனால் அந்த கோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் அந்த கோர்ஸ் டேட் அண்டு அஜெண்டா எல்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரிலீஸ் பண்ணால் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மே ஒரு 30 to 1 hour செஷனாக இருக்கும் வீக்கெண்டில். பட் நான் இன்னும் எக்ஸாக்டாக பிளான் பண்ணலை. பட் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வாங்க. நான் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் போட்டுவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஜெரோதா அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஜெரோதா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே நான் என்னோட சேனலில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.